பாலிவுட் படத்தில் நடிப்பதை பற்றி தல சொன்ன பதில். விஸ்வாசம் தல அஜித் நடிப்பில் பொங்கல் விருந்தாக தெரிக்க வந்த படம். இப்படத்தின் மீது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். படமும் எதிர்பார்த்தது போல் பெரும் வெற்றியை அடைந்தது. விஸ்வாசம் படம் இன்னும் சில திரையரங்குகளில் சில காட்சிகள் திரையிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. முன்னணி பாக்ஸ் ஆபீஸ் தளம் ஒன்று விஸ்வாசம் படம் 200 கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளதாக கூறியுள்ளனர். இப்படம் 100 நாட்களை தாண்டியுள்ளதால் ரசிகர்கள் உற்சாகமாக உள்ளனர். இதனைத் தொடர்ந்து ரசிகர்கள் அடுத்த கொண்டாட்டத்திற்கு தயாராகி வருகின்றனர். தல அஜித் வினோத் இயக்கத்தில் தன்னுடைய 59வது படத்தில் நடித்து வருகிறார். நேர்கொண்ட பார்வை என்று பெயரிடப்பட்டுள்ள இப்படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் முழுக்க நடந்தது. படப்பிடிப்பை தல அஜித் மிக விரைவில் முடித்துக் கொடுத்தார். தற்போது படத்திற்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்து வருகின்றது. மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் கணவர் இப்படத்தை தயாரிக்கிறார். அதோடு சமீபத்தில் அவர் அஜித்தை பாலிவுட்டிற்கு அழைத்து செல்வேன், அதற்காக இப்போது 3 கதைகள் என்னிடம் உள்ளது, அவர்தான் தேர்வு செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார். அவரின் பேட்டி கேட்டதில் இருந்து அஜித் ரசிகர்கள் போனி கபூருக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். அதாவது அஜித்தை வைத்து தூம் போர் படம் எடுங்கள் என்கின்றனர். இது நடக்குமா எதிர்காலத்தை என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 59வது படத்தை போனி கபூரின் வேவ்யூ எல்எல்பி புரொடக்ஷன்ஸ் தயாரித்துள்ளது. இதே நிறுவனம் தான் அஜித்தின் 60வது படத்தையும் தயாரிக்கிறது. இந்நிலையில் அஜித்தின் 60வது படம் விஸ்வாசத்தை போல் முழுக்க முழுக்க மாசான கமர்ஷியல் படமாக தான் இருக்குமா? இதனை போனி கபூர் சமீபத்திய பேட்டியில் கூறியுள்ளார். போனி கபூர் கூறியதை அடுத்து தல அஜித் அவரிடம் பாலிவுட் படத்தில் நடிப்பதை பற்றி கூறியுள்ளார். தற்போது தனது 60வது படத்தில் மட்டுமே முழு கவனம் செலுத்தலாம், அதனைத் தொடர்ந்து அடுத்த படத்திற்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி இருப்பதாக சில தகவல்கள் வெளிவந்தன. தல அஜித் எப்போதுமே நடிக்கும் படங்களில் மட்டுமே கவனம் செலுத்தக்கூடியவர். அதனைத் தொடர்ந்து அந்த படத்தின் இறுதியிலேயே அடுத்த படத்தை யோசிப்பார். தற்போது தல 60வது படத்தின் இயக்குனர் யார் என்பதை தயாரிப்பு நிறுவனம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. ஆனால் வினோத் தான் என கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அதற்கான அறிவிப்பு மே 1ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிகிறது. தல படத்திற்கு பாலிவுட்டிலும் மாசான வரவேற்பு கிடைக்கிறது. இவரின் படங்கள் டப் செய்யப்பட்டு வெளியிடப்படுகின்றன. அந்த படங்கள் இந்தியில் நல்ல விமர்சனங்களை பெறுகிறது. விவேகம் படம் இங்கு கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் பாலிவுட்டில் நல்ல வரவேற்பு கிடைக்கிறது. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்ரி ஃப்ரைடே இந்த தலப்போட வருமா ஷோவை நாங்க போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்க மறக்காம பாருங்க.